அவங்க ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியானால் மாத்திரமே அவங்களுக்கான அடுத்த ப்ரெக்னென்சி ஜேர்னிக்கு அவங்க வந்து தயாராகலாம். மினிமம் டைம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, விமன் மேலே ரொம்ப டார்கெட் பண்ணி பக்குவப்படுத்துறதுக்கு, ரொம்ப சேரப் பண்ணுறதுக்கு எல்லா இதுவும் பண்ணுவாங்க. பட் எத்தனை பேர் அந்த ஆண்களும் அந்த அளவுக்கு அதே வேதனையை அனுபவிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? அதனால் ஆண்களுக்கும் தேவையான அளவு அன்பும் ஆறுதலும் தேவைதான். இப்போ அபார்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது லைஃப் ஸ்டைல்லாம் அவங்க மாடிஃபை பண்ணால் ஓகேவா இருக்கலாம் அப்படின்னு ஏதாவது இருக்காங்க? லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நீங்கள் கேட்குறீங்க. லைஃபு ஸ்டைலு ஓகே, இதுலேயே நான் உடச்சி சொல்லிடுறேன். மஞ்சள் வந்து சந்தனத்தை கன்னத்தில் வைக்கிற வரைக்கும் ஒரு மேக்கப் வச்சுருப்பாங்க, டிசைனாக அழகாக. அதுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பூ இதழில் நமக்கும் பார்த்தீங்கன்னா ஒளியிலே தெரிவது அப்புறம் 45 நிமிஷம் நடக்கிறது எக்ஸசைஸ்னா அப்போ ரியல் எக்ஸசைஸஸ் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது தயவு செய்து பீச்சுக்கு போங்க. ஆனால் வீட்டிலேருந்து நானே இந்த மாதிரி நான் ஒரு கிஃப்ட் பாக்ஸை எனக்கு ஆக்சுவலி இது வந்து ஒரு மதர் எனக்கு வந்து டெலிவரி முடித்தவங்க எனக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு போனாங்க. இந்த பிளாட்ஃபார்மில் குமுதம் ஸ்நேகிதிங்கிறதுனால நான் இதை வைக்கிறேன். ஸ்நேகிதி அப்படிங்கும்போது பெண்களுக்கே நான் வைக்கிற ஒரு விஷயம். வலி வந்து எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. ஓகே மேம், போங்க மேம், நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். ஏன் அனு? எல்லாம் சொன்னீங்க ஓகே, நட்ஸ் பாக்ஸ் ஓபன் பண்ணீங்களே, இதானு நீ 2 தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Ashwin's Sweets and Snacks. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. Kanchipuram Pachiyappa Silks, the complete family store. Enjoy full shopping. Kanchipuram, Velur, Thiruvannamalai. இப்போ வந்து தொடர்ந்து அபார்ஷன் ஆகிட்டே இருக்க ஒரு கப்பல் வந்து நெக்ஸ்ட் பேபி ஃபார்முக்கு ரெடி ஆகலாமா? கண்டிப்பாக. ஆனால் ஆகணும் நிச்சயமாக. ஆனால் அதுக்கான டைம் ஃப்ரேம் நம்ம கொடுத்தே ஆகணும். ஃபஸ்ட்டு அவங்களோட மென்டல் வெல்பீயிங், அதாவது ஒரு ப்ரெக்னென்சியை எவ்வளோ செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ப்ரெக்னென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி எடுத்து வைக்கிறது கூட தனக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குதுங்கிறத வச்சு வயிற்றில் ஒரு கையை வச்சுக்கிட்டு தான் நடப்பாங்க. ஒன்றும் குழந்தை இன்னும் பெருசாக வெளியில் இன்னும் வரலை அப்படின்னா கூட ஆட்டோமேட்டிக்காக உள்ளார வயிற்றில் கருவுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்படி அந்த வயிற்றில் கையை வச்சு அடிமேல் அடி எடுத்து வச்சவங்கக்கிட்ட இப்போ உனக்கு குழந்தை இல்லை, கரு கலைஞ்சிருச்சு அப்படிங்கும்போது ஒரு குழந்தைய எத்தனை நாட்களாக இருக்கட்டும்னா ஒரு 50 நாட்களாகவே இருக்கட்டுமே, ஒரு ப்ரெக்னன்சி டபுள் லைன்லேருந்து உங்களுக்கு ஒன்றே இல்லை உங்களுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அந்த ஃபேஸ் இருக்குது, டிரான்சிஷன் ஃபேஸு, ப்ரெக்னன்சி ஜேர்னிலேருந்து ப்ரெக்னென்ட் இல்லைங்கிற ஜேர்னி, அது வந்து அவங்களால யாராலையுமே எந்த கப்புள்ஸாலுமே நீங்கள் ஸ்ட்ராங்கஸ்ட்டை கூட என்கிட்ட காட்டுங்க, டெஃபினட்டாக அவங்களால அக்செப்டே பண்ணிக்க முடியாது. அந்த வலியும் வேதனையும் அனுபவித்து வந்த ஒரு பாதைங்கிறது ரொம்ப ஒரு ட்ராமாட்டிக்கான ஒரு பாதையாக இருக்கும். அதில் ஹஸ்பண்டோட சப்போர்ட்டு எனார்மஸாக இருக்கணும். அந்த ஒய்ஃபோட சப்போர்ட் ஹஸ்பண்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது வந்து ஈக்குவல், அதாவது 2 சைடும் நகர்வு இருக்கணும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த விமன் மேலே ரொம்ப டார்கெட் பண்ணி பக்குவப்படுத்துறதுக்கு, ரொம்ப சேரப் பண்ணுறதுக்கு எல்லா இதுவும் பண்ணுவாங்க. பட் யார் எத்தனை பேர் அந்த ஆண்களும் அந்த அளவுக்கு அதே வேதனையை அனுபவிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக மன அழுத்தத்துக்கு உள்ளாகலாம். வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தம். நண்பர்கள் மத்தி சர்க்கிளில் இவங்க ஷேர் பண்ணியிருக்கலாம், நான் அப்பாவாக போகிறேன்னு சொல்லிட்டு. இப்போ அத்தனை பேர்கிட்டையுமே இல்லை எனக்கு அப்பா இல்லை, என் ஒய்ஃப்க்கு மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு, அந்த ஒன்லைனில் தான் அங்கே மென் வந்து அங்கே முடிப்பாங்க. அது எப்படி தெரியுமா, நம்மளை மாதிரி இப்போ லேடிஸ் எப்படி தெரியுமா ஆணுச்சு, நான் போனேன், நான் மாதமாக இருந்தேன், அன்றைக்கி தான் நான் போனேன், காலையில் தான் நான் போனேன். நம்ம வீல் தெல்ல சொல்லுவோம், விமன் ஆர் நர்ச்சர்டு. நம்ம நேச்சரே அதுதான், இயற்கையும் அதுதான். நம்ம நிறைய சொல்லிட்டு நம்ம அங்கே அதுலேருந்து நகர்ந்து போகிறதுக்கு நம்ம முயற்சிகள் இருக்குதுன்னா, மென் வந்து அதை உள்ளுக்குள்ளார வச்சுட்டு வெளியே அவங்க வந்து பேசுவாங்களாங்கிறது எனக்கு தெரியல. இவ்வளோ ஓப்பனாக அன்றைக்கி நான் என் ஒய்ஃபை நான் கூட்டிகிட்டு போனேன் அப்படிங்கிறது மேபி க்ளோசஸ்ட் சர்க்கிள் ஆஃப் நண்பர்கள்கிட்ட ஷேர் ஆகலாம். பட் பொதுவாக பார்த்திங்கன்னா அவங்க அதை வந்து பெருமையாகவோ இல்லை நான் நகர்ந்து அதுலேருந்து வெளில வந்துட்டேன்லாம் சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரேரு. ஸோ அந்த வலி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஈக்குவலாக எல்லாருக்கும் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமான சப்போர்ட்டை, மன தைரியத்தை நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அப்போ அவங்க ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியானால் மாத்திரமே அவங்களுக்கான அடுத்த ப்ரெக்னென்சி ஜேர்னிக்கு அவங்க வந்து தயாராகலாம். மினிமம் டைம், அதாவது 3 months to 6 months 2 பேருமே ரெடி ஆகணும். மென்டலி, ஃபிசிக்கலி, இமோஷ்னலி
இமோஷ்னலிங்கிறது தான் நான் இங்கே ரொம்ப அழுத்தமாக வைக்கிறேன். அடுத்த ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு 2 பேருமே யோசிப்பாங்க. அந்த யூபிடி கார்டு பாசிட்டிவ் ஆகும்போது சந்தோஷம் கலந்த பயம் கலந்த நடுக்கம் தான் நிறைய வரும். 2 பேருக்குமே இருக்கும். இது யாரை வந்து சமாதானப்படுத்துகிறா, யாருக்கு ஆறுதல் கொடுக்குறாங்கிறது தான் விஷயமே. ஆனால் 2 பேருமே முயற்சி எடுத்து அந்த டைம் ஃப்ரேமை கிராஸ் பண்ணி வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறதுங்கிறது நிச்சயமாக சவாலான ஒரு பாதை தான். ஓகே மேம். இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இன்னைக்கு உங்கள் ஹாஸ்பிட்டலில் நான் அப்படி ஒரு ஆணை பார்த்தேன். அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் அவர் ரொம்ப சோகத்தில் இருந்தார். நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருந்தார். ரொம்ப சோகமாக எதையோ நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு இந்த சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆண் வந்து தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. உண்மைதான். நீங்கள் சொன்ன நபருக்கு 28 வயது தான் ஆகுது. ஆனால் 28 வயதில் நான் சர்க்கரை நோயை நான் இங்கே பார்க்குறேன். அதுவும் அன்கண்ட்ரோல்டு சர்க்கரை நோயை நான் இங்கே பார்க்குறேன். அப்போ என்ன ரீசன்னால குழந்தை தங்கலைன்னு அப்படி நம்ம யோசிக்கும் போது அப்போ அந்த உயிரணுக்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தில் நம்ம அங்கேயே நம்ம சர்க்கரை நோயை நம்ம இந்த 28 வயசில் சர்க்கரை நோயை நம்ம இன்றைக்கி எந்த அளவுக்கு காமன் நீங்கள் நினைக்கிறீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்க்குறீங்க 50 வயசு 60 வயசு ஆனவங்களுக்கு தான் சர்க்கரை நோய், அப்பா சுகரா அப்படின்வாங்க. இப்போ உனக்கு சுகர் இல்லை அப்படிங்கிறாங்க, எனக்கு சுகர் வந்துருச்சு உனக்கு வரல அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களாம் கோத்ரூ பண்ணுற மன அழுத்தம் வேறு அளவுக்கு இருக்குது. அந்த அளவுகோலே இல்லாத அளவுக்கு அவங்க வந்து அழுத்தத்துக்கு ஆளாகப்படுறாங்க. அதனால் அவருக்கு ராத்திரி ஃபுல்லாக தூக்கம் கிடையாது. இது பெண்கள் நம்ம வந்து ஈக்குவலாக 2 பேருமே வந்து ஈக்குவலாக வந்து கோத்ரூ பண்ணுற ஒரு பெயின் தான் அது. அதனால் ஆண்களுக்கும் தேவையான அளவு அன்பும் ஆறுதலும் தேவைதான். பெண்களுக்கு மட்டும் கிடையாது. குமுதம் சிநேகிதி நேயர்கள் மூலமாகவே நான் எல்லாருக்குமே சொல்கிறேன், வீட்டில் இருக்கும் அனைத்து ஆண்களுக்குமே அன்பும் ஆறுதலும் தேவைதான். கண்டிப்பா மேம். இப்போ அபார்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது லைஃப் ஸ்டைல்லாம் அவங்க மாடிஃபை பண்ணால் ஓகேவா இருக்கலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம்? லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நீங்கள் கேட்குறீங்க. லைஃபு ஸ்டைலு ஓகே, இதுலேயே நான் உடச்சி சொல்லிடுறேன். லைஃப்பும் ஸ்டைலும் சேர்ந்து நம்மக்கிட்டேருந்து நம்ம சாப்பிட்ற உணவு வகைகள்லேருந்து தான் ஆரம்பிக்குது. அதை டயட்டுன்னு இன்றைக்கி எல்லோரும் சொல்கிறாங்க. அது என்ன டயட்டு, நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்றாங்க. என்ன டயட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நாங்கள் வந்து பெருசாக எதுவும் சாப்பிட்றதில்ல, கொஞ்சமாக சாப்பிட்றோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதை வேணால் சாப்பிடுங்க, ஆனால் ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியத்தை நோக்கி போங்க, வெஸ்டர்ன் ஃபுட்ஸை நோக்கி போகாதீங்க அப்படிங்கிறது தான். ஓகே ஆனால் நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஈவினிங் ஸ்நாக்ஸில் நாங்கள்லாம் வளர்ந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து அட் மேக்ஸ் வீட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பஜ்ஜி போண்டா சமோசா அந்த மாதிரியெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஓகேங்களா? பக்கோடா, அதாவது ஜங்க் ஃபுட்ஸை பற்றி நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம். ஜங்கா இன்றைக்கி மழை பெஞ்சிருக்கு அதனால நான் பஜ்ஜி சுட்டேன், டீயும் பஜ்ஜியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருந்தது. ஓகேவா? இது எங்கள் பீரியடில் பார்த்தீங்கன்னா பஜ்ஜிலாம் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு சூப்பர் என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்கு, செமையான ஒரு ஸ்நாக்ஸு. ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆனால் ஒரு கொண்டக்கடலை வேக வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. ஸ்கூலை விட்டு வந்த உடனே அந்த கொண்டக்கடலையை, இப்போ நான்லாம் ஹாஸ்டலில் வளர்ந்தவங்க ஈவினிங் ஸ்நாக் எங்களுக்கு கம்பல்சரி. பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கருப்பு கொண்டக்கடலை இருக்கும், இங்கே அடைக்கும், இங்கேருந்து இங்கே முழுங்கிறதுக்காட்டி நான் 4 தடவை தண்ணி குடிச்சாகணும். ஒரு நாளைக்கு கருப்பு, ஒரு நாளைக்கு வெள்ளை சுண்டல், இந்த மாதிரி சுண்டல் வகைகள் தான் எங்களுக்கு காமனாக இருந்தது. சுண்டலுங்கிறது ஓகே, இங்கே நான் சொல்கிறேன், பீச்சுக்கு போனால் இன்றைக்கி நம்ம சொல்ல சுண்டல் வாங்கி சாப்பிட்றோங்கிறது பீச் தான் சுண்டல் அப்படிங்கிறது, பீச்சும் சுண்டலும் சேர்ந்து கலந்து ஒரு வார்த்தை. பீச்சுக்கு போனால் சுண்டல் சாப்பிட்டுட்டு இருக்காத, கடலை போடாத, கடலை இந்த கடலை இந்த மாதிரி தான், கடலை போடாத சுண்டல் சாப்பிட. ஆனால் நீங்கள் நல்லா அதை பாருங்கள், சுண்டல் கடலை எல்லாமே புரோட்டீன். அதான் சரிங்களா? அந்த ஸ்நாக்லேயே நான் சொல்கிறேன், சுண்டலும் கடலையும் புரோட்டீன் தான். பீச்சில் வந்து சுண்டல் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கான பீச்சில் என்ன விற்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பானிபூரி. நான் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போயிடுறேன். ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, ஃப்ரைட் பொட்டேட்டோ, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதையும் தாண்டி போனீங்கன்னா ஷவர்மா, இன்னும் ஒரு ஸ்டெப் போனீங்கன்னா ட்ரக்ல வச்சு அங்கே பிரியாணி, பீச் வித் பிரியாணி அப்படின்னு ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தந்தூரி அங்கே இருக்கு, கிரில் உங்களுக்கு வேணுமா? நீங்கள் பீச்சுக்கு வந்துட்டீங்க, ஏன் சும்மா போகணும்? இங்கே இருக்குது கேக்கு, இங்கே நாங்களே பண்ண ஹோம்மேட் கேக்கு, ப்ரௌனிஸ். ஸோ பீச்சில் நான் ஆக்சிடென்டலாக நீங்கள் எந்த பீச் வேணாலும் நீங்கள் இன்னைக்கு எடுத்து பாருங்கள், சுண்டல் அந்த விற்கிற பசங்கள்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா நான் பார்க்கலைங்க.
அந்த மாதிரி இருக்கானோ. நான் இப்போ சுண்டல் விற்கிற பசங்களே நான் பார்க்கறது கிடையாது. சுண்டல்னு வரதெல்லாம் பார்க்குறேன். வழியில் பார்த்தீங்கன்னா விதவிதமான லைட், விதவிதமான பேட்டர்னில் நல்ல ஒரு அழகான கடைகள்லாம் போட்டு அதில் அவங்க விற்கிறது ஃபுல்லாகவே நமக்கு ஆரோக்கியத்துக்கு டேமேஜ் பண்ணுற ஒரு விஷயந்தான். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது, தயவுசெய்து பீச்சுக்கு போங்க. ஆனால் வீட்டிலேருந்து நானே இந்த மாதிரி நான் ஒரு கிஃப்ட் பாக்ஸை, எனக்கு ஆக்சுவலி இது வந்து ஒரு மதர் எனக்கு வந்து டெலிவரி முடிச்சவங்க எனக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு போனாங்க. இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கிஃப்டை அந்த மதருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன், அதாவது இந்த மாதிரி ஒரு நட் ரேஷியோ, அதெல்லாம் இது வந்து காலியா இருக்குன்னா நான் சாப்பிட்டேன் சரிங்களா. இந்த மாதிரி சரிங்களா, இந்த நட் ரேஷியோ மிக்சடு பார்த்தீங்கன்னா நம்ம நட்ஸு தான். நான் இதில் எந்த சீட்ஸையும் நான் சொல்லலை, அதை நம்ம இன்னொரு நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பழைய காலத்துலன்றதை எனக்கு தெரியல, அது எப்படி சொல்லுங்க, எல்லா கடையிலையும் மளிகை கடையில் கிடைக்கிறது தான் பிஸ்தா, முந்திரி, பாதாம். ஓகே, பாயாசத்துக்கு முந்திரி திராட்சை போட்டு பாயாசம், பிஸ்தா, முந்திரி, பாதாம் அப்படின்றது தான். பாதாம் இருக்குது, முந்திரி இருக்குது, வால்நட் இருக்குது, ஏப்ரிகாட்ஸ் இருக்குது, பிஸ்தா இருக்குது, ட்ரை கிரேப்ஸ் இருக்குது. பீச்சுக்கு போங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு நட்ஸு அந்த மாதிரி நீங்கள் வீட்டில், இதெல்லாம் ஈஸி டு கேரி. அதை பாருங்களேன் எப்படி அழகாக பெட்டி போட்டு இந்த மாதிரி வச்சு எனக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேடம் நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க, ஓகே. ஆமாம், இப்போ இவங்க தான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி டெலிவரி ஆனதுக்கு ஸ்வீட் பாக்ஸ், நான் ஏன்னா அவங்களுக்கு சொல்லி ஸ்வீட் சாப்பிடாதீங்க சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸுக்கு பதிலாக நட் பாக்ஸ் எனக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு, அது ஃபுட்டுனே கிடையாது, ஹெல்த்தை நோக்கி போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேட்டர்னுக்கே போகவே மாட்டீங்க. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுங்கிறது அங்கே தான் ஆரம்பிக்குது. இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பிளாட்ஃபார்மில் குமுதம் ஸ்நேகிதிங்கிறதுனால நான் இதை வைக்கிறேன். ஸ்நேகிதி அப்படிங்கும்போது பெண்களுக்கே நான் வைக்கிற ஒரு விஷயம். வலி வந்து எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. பெல்விஸ் வந்து யூட்ரஸ் வந்து கன்ஜஸ்ட் ஆகிடும். நிறைய ரத்த ஓட்டங்கள் வந்து நமக்கு ரிவர்ஸில் போகாமல் காலில் தேங்கி நிற்கிது. அப்போ பீரியட்ஸ் டைமில் வலி வந்து காலில், இடுப்பில், குடைச்சலில் வர ஆரம்பிக்கும். இடுப்பில் ஆரம்பிக்கும், வலி, கிராம்ஸு. அப்புறம் வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் பெயின் எவ்வளோ சிவியராக இருக்குன்னா அவங்க ஜாபுக்கு கூட போக மாட்டாங்க. சரிங்களா, இது நான் கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி சொல்லி பார்க்குறேன். இப்போ ஏஜ் அட்டன் பண்ணுறதுங்கிறது ஒன்று இருக்குது. ஏஜ் அட்டன் பண்ணும்போது இப்போ எங்கள் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நீராட்டு விழாங்கிறது ரொம்ப ஒரு காமனான ஒரு விஷயம். பூ பெய்தலில் வந்து ஒரு கொட்டிலைக்கணும் எல்லாரும் வந்து என் பொண்ணு வந்து வயசுக்கு வந்துட்டாங்கங்கிறதெல்லாம் தாண்டி ஏஜ் அட்டன் பண்ணுறதுன்னு கொண்டு போய் அதுக்கு ஒரு விழாவே எடுப்பாங்க. அந்த விழாலெலாம் பார்த்தா நமக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். நமக்கு வந்து என்னன்னு எனக்கு தெரியாது, 13 வயது இல்லையா, 13 வயசுல நம்ம கூப்பிட்டு ஒரு விழாலாம் நமக்கு, ஏன்னா பர்த்டேக்கு கேக் வெட்டியிருக்கலாம், எதுக்கு விழா எடுக்கிறாங்கன்னே தெரியாது. தெரியாத பட்சத்துல நம்மளும் மேக்கப் போட்டு, அதுவும் அழகான மேக்கப், சும்மாலாம் கிடையாது. மஞ்சள் பூசுறாங்களா இல்லையோ, அதுக்கு முன்னாடி பேட்டர்ன் பாருங்க. மஞ்சள் வந்து சந்தனத்தை கன்னத்துல வைக்கிற வரைக்கும் ஒரு மேக்கப் வச்சிருப்பாங்க, டிசைனா அழகா. அதுலலாம் பாத்தீங்கன்னா அந்த பூ இதெல்ல நமக்கும் பாத்தீங்கன்னா ஒளியிலே தெரிவது அப்படி இல்லை. அது போய் நமக்கு அந்த பீரியட்ஸ் நம்ம ஜாலியா இருப்போம். அதுக்கு அடுத்த பீரியட் எப்படி ஆயிடும்னா, ஒளியிலே தெரிவது போய் வலியிலே புரிவது இது அப்படின்ற மாதிரி. ஸோ வலியை நம்ம எங்க அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம்னா அந்த இடத்துல. யாருக்கு பிடிக்கும் அந்த டிஸ்கம்ஃபர்ட்டு, பீரியட்ஸ் டைம்ல வந்து இருக்கிற ஒரு டிஸ்கம்ஃபர்ட் என்ன இங்கே வந்து புரியாம போகுதுன்னா, நார்மலாகவே பீரியட்ஸு அந்த எவ்ரி மந்த் வந்து நமக்கு டிஸ்கம்ஃபர்ட் ஜோன் இருக்க தான் போகுது. அந்த புரிதல் இருந்தால் போதும், வலி தாங்கும் மனப்பான்மை நமக்கு அங்கே வரும். இப்போ வலியை நம்ம கொண்டு வரக்கூடாது உள்ளுக்குள்ளார அப்படின்னா நமக்கு ஆரோக்கியம் கண்டிப்பாக தேவை. ஒரு வலியை தாங்கிறதுக்கு நம்ம உடம்புல சக்தி வேணும். அப்போ நம்ம எதை நோக்கி போகணும், நம்ம ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல். இப்போ நீங்கள் சொல்கிற லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுக்கே நான் வரேன் திரும்பவும். டயட்டில் நான் சொன்ன இந்த நட்ஸை இன்க்ளூட் பண்ணுங்க. காய்கறிகள், அதாவது நீர் சத்து அதிகம் இருக்கக்கூடிய காய்கறிகள் முன்கூட்டியே சொன்னது தான். சொரக்காய், பூசணிக்காய், புடலங்காய், அவரைக்காய், இதெல்லாம் வந்து நிறைய நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள். இதை இன்க்ளூட் பண்ணணும். இந்த எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம காய்கறிகள் காய்கறின்னு ஒன்று அனோ, நீ பொட்டேட்டோ தானே நினச்சேன், நானும் காய்கறி சாப்பிட்றேன் மேடம், ஆனால் உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லான்னு நினைச்சேன். தக்காளி வெங்காயம், தக்காளி வெங்காயம், உருளைக்கிழங்கு அதானே.
ஓகே, காய்கறிகள் அது நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராடன் அப் பண்ணணும். செகண்ட், கீரை வகைகளை உள்ளுக்குள்ளார கொண்டு வரணும். அதில் நம்ம உள்ளூர் கீரை வகைகள், நம்மக்கிட்ட இருக்கிற கீரை வகைகளில் நாங்கள் அதிகமாக நம்ம சாப்பிட்லாம். இதெல்லாம் தாண்டி எத்தனை மணிக்கு நம்ம சாப்பிட்றோம், டைமுக்கு சாப்பிட்றது, அந்த டிசிப்ளின் ஆஃப் ஈட்டிங் ஹேபிட்டை நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம கொண்டு வரணும். லாஸ்ட்டாக நம்ம வந்து எக்ஸசைஸ், நம்ம இப்போது வாக்கிங்கை வந்து எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறாங்க. வாக்கிங்கே எக்ஸசைஸ்ன்னு சொன்னால் அப்போ எக்ஸசைஸ் என்னன்னு சொல்வீங்க? ஹைப்பர் எக்ஸசைஸா, சூப்பர் எக்ஸசைஸா? நடந்து எழுந்து நான் டெய்லி 45 மினிட்ஸ் நடக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி, அப்புறம் ஓ 45 நிமிஷம் நடக்கிறது எக்ஸசைஸ்னா அப்போ ரியல் எக்ஸசைஸாக நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறது தான். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுங்கள். பிடிச்ச விஷயங்கள், ஸ்விம்மிங்காக இருக்கலாம், பேட்மிண்டனாக இருக்கலாம், வாலிபாலாக இருக்கலாம், எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், டென்னிஸாக இருக்கலாம், எது வேணாலுமா இருக்கலாம். எது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச எக்ஸசைஸாக அதை நீங்கள் எக்ஸசைஸில் கொண்டு வந்து 45 மினிட்ஸ் உங்கள் பாடிக்கு கார்டியோ, அதாவது நம்ம டோட்டல் சிஸ்டமுமே டுவர்ட்ஸ் எக்ஸசைஸ் ஸ்வெட் ஆகணும். அந்த அளவுக்கு எக்ஸசைஸை நம்ம டெய்லி ரிதமில் வைக்கணும். அந்த மாதிரி பண்ணோன்னு சொன்னால் டெஃபினட்டாக நம்ம இந்த வலி, பெயின் இதுலேருந்தெல்லாம் இல்லாமல், இந்த அபார்ஷனு, மிஸ்கேரேஜ் இதுலேருந்தெல்லாம் இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு ப்ரெக்னன்சி ஜேர்னியை அழகாகவே கொண்டு போகலாம். ஓகே மேம், போங்க மேம், நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். ஏன் அனு? எல்லாம் சொன்னீங்க, ஓகே. நட்ஸ் பாக்ஸ் ஓபன் பண்ணீங்களே, இந்தாலும் நீ 2 சாப்பிடு, நல்லா புஷ்டியாருன்னு சொல்லி 2 கொடுத்தீங்களா? சாரி அனு, சீரியஸா சாரி, நான் அப்படி யோசிக்கவே இல்ல. சரி, இன்டர்வியூ முடிச்சிட்டு 2 இல்ல ரெண்டு நட்ஸ் என்ன பாக்ஸே உனக்கு தான், ஒரு பாக்ஸே உனக்கு எடுத்துக்கிறேன் இந்தாடான்னு சொல்லிட்டு நான் இந்த பாரு எங்க பக்கத்துலயே தான் வச்சிருக்கேன். இந்தாங்க இல்ல இந்த கிஃப்ட் பாக்ஸ் சாப்பிட்டது இல்ல, ஃப்ரெஷ்ஷாவே உங்களுக்கு இதே மாதிரி ஒண்ணு கொடுத்தேன். ஷூட் முடிச்சிட்டு கண்டிப்பா 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 அனு, நிச்சயமா. எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு கேளுங்களேன், நான் சொன்ன அந்த டயட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எடுத்து அதை நோக்கி நீங்க நகர்ந்து நீங்க நட்டுக்கு வந்துட்டீங்களே, நட்ஸ் பாக்ஸ். ஓகே அனு, டன், சூப்பர். ஓகே ஓகே மேம். இன்னைக்கு நான் நிறைய பிரெக்னன்சி சார்ந்த நிறைய क्वेश्चन எல்லாம் கேட்டேன் மேம். ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்க. சில விஷயத்துக்கு ரொம்ப எமோஷனல் ஆகி இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு எங்களுக்கு அட்வைஸ்மே பண்ணீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ மேம். அனு, நான் தான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு தடவையும் எனக்கு இந்த குமுதம் ஸ்நேகிதிலேருந்து எனக்கு வரும்போது என்னையும் அறியாமல் உள்ளார்ந்த மனமார்ந்த ஒரு மகிழ்ச்சி எனக்கு என்னையும் அறியாமல் எனக்கு வந்து கிரிப் ஆகிடுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்மில் நான் சொல்கிறத நிஜமாகவே எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க, கேட்குறாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அழகாக கொண்டு போகிறீங்க. நான் சொல்ல நினைக்கிற விஷயத்த எனக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுத்து சொல்லவும் வைக்கிறீங்க. இந்த விஷயத்தில் இந்த இதனால் எஜுகேஷன் அதுதான் நான் பார்க்குறேன். இது ஒரு நம்ம விளையாட்டான ஒரு கான்வர்சேஷனே கிடையாது. ஆனால் அதை அந்த அளவுக்கு அழகாக கொண்டு போகிறீங்க. உங்களுக்கு தான் அனு ஆத்தர், இது உங்களோட பாட்டம் ஆஃப் தி ஹார்ட், இதயத்திலிருந்து இப்ப நன்றி இல்ல, இதயத்திலிருந்து அந்த ஹார்ட்டே விட்டுறேன் நான். இதுல ட்ரெண்டிங்ல இப்படி போயிடுறேன், கேட்ச் பண்ணிக்கங்க. தேங்க் யூ அனு. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Ashwin's Sweets and Snacks. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. Kanchipuram Pachiyappa Silks, the complete family store. Enjoy full shopping. Kanchipuram Velur Tiruvannaamalai.